பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். படித்தவன் எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.
வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே எண்டூரு நரிவூரு கருவேலங்காட்டோரோ தட்டானாய் சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே வந்த ரத்தம் ரசிச்சோம் பத்தி குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம் தண்ணி இல்லாத்தில் கிட்டி புல்லு அடிச்சோம் கண்டவாள மேல காச வச்சு தொலைச்சோம் 5 பைசா பிலிம் வாங்கி அப்பாவோட வெட்டியில கண்ணாடி லென்ஸ் வச்சு சினிமா காவிச்சோ அண்ணாச்சி கடையில தான் எண்ணெயில தீ குடிச்ச பரோட்டாக்கு பாதி சொத்த நாம அழிச்சோம் பொட்டல் காட்டில் பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு தெரிஞ்சோம் வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே கல்யாணம் தான் கட்டிக்குவோ கழுத மேல ஊர்வலம் ஊரை சுத்தணும் எங்க ஊரு மேகம் எல்லாம் எப்பவாச்சும் மழை பெய்யும் அப்ப நாங்க மின்னலுல போட்டோ பிடிச்சோம் தொப்புள் கொடிய போலத்தான் இந்த ஊரை ஓடத்தோம் வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே எண்டூரு நரிவூரு கருவேலங்காட்டோரோ தட்டானாய் சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட வெயிலோடு
சொல்லிக் கொடுப்போம். அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லிக் கொடுப்போம். அடாமா நதி நடந்து நடைபழகி கடலுடன் கலந்தது என் நேரம். கடந்ததெல்லாம் மறந்துவிட்டு அலைக்கடல் இசையினில் விளையாடும். நீரை பிரித்தாலும் வேறாகி போகாது இன்பம் கரை நீர இனி என்றும் குறையாது. குயிலுக்கு கூ கூ கூவிட சொல்லிக் கொடுப்போம். அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லிக் கொடுப்போம். அடாமா நிலவு வளரும் வளர்ந்து தளரும் அன்பில் ஏது தேப்பிரை. அன்புக்கொரு எல்லை இல்லை கண்ணம்மா. மலர்கள் உதிர கிளையில் குதிக்கும் குருவிக்கென்றும் விடுமுறை. கொள்ளை இன்பம் நட்பில் உண்டு கண்ணம்மா. வானில் திரண்ட மேகத்தின் மின்னல் வாரி கிழிக்காது. எங்கள் இடையில் யார் வந்த போதும் நெஞ்சம் பிரியாது. துயர் போனது நேற்றோடு இனி என்றும் ஆனந்தம் கொண்டாடு. குயிலுக்கு கூ கூ கூவிட சொல்லிக் கொடுப்போம். அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லிக் கொடுப்போம். அடாமா அச்சுவெல்லாம் பச்சரிசி சோறு, அச்சுவெல்லாம் பச்சரிசி சோறு. கருப்பஞ்சாறு தேன் கலந்து பாரு, கருப்பஞ்சாறு தேன் கலந்து பாரு. ஆடி வரும் அம்மனோட தேரு, அம்மனுக்கு படையில் ஒன்று போடு. பூசணிக்கு வசந்த போகும் பேரு. இதய வயலில் குளிர்ந்த காற்று இனிக்க இனிக்க வீசுதே. விண்ணை தொட ரக்கை கொடு குயிலே. இரவு முழுதும் சிமிட்டும் விண்மீன் சிரிப்பு கதைகள் பேசுதே. பக்கம் வந்து என்னை தொடு முகிலே. ஜென்மம் 100 என்றான போதும் சேர்ந்து பிறப்போமே. கலையில் வானம் விழுகின்ற போதும் துயரம் மறப்போமே. துயர் போனது நேற்றோடு இனி என்றும் ஆனந்தம் கொண்டாடு. குயிலுக்கு கூ கூ கூவிட சொல்லிக் கொடுப்போம். அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லிக் கொடுப்போம். நட்பென்ற ஒற்றை சொல்லின் உள்ளே சென்று பார்த்தோமே. தாய்ப்பாசம் தந்தை பாசம் ரெண்டும் அங்கே கண்டோமே. அத்தனை சொந்தமும் ஆஸ்தியில் கலந்தது. நட்பெனும் சொந்தமே அஸ்தியில் கலப்பது. ஒரு சின்ன வேதனை வந்தாலும் அலைக்கோதுகின்ற கை நண்பன் கை. நாம் என்ன சாதனை செய்தாலும் அது நண்பன் தருகிற நம்பிக்கை. கண்ணனுக்கு கோயில் உண்டு கர்ணனுக்கு ஏன் இல்லை. நட்புக்கு ஒரு கோயில் கட்டு அதில் ஒன்றும் தவறில்லை. எங்களின் வீடு என்று ஒரு ஏழை நிலாதான். எங்களின் பின்னால் நட்புக்கு ஒரு தாஜ்மஹால் தான். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே.
பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. முதல் பிடித்த தட்டாம்பூச்சி, முதல் திருடிய திருவிழவாச்சு, முதல் குடித்த மலபார் பீடி, முதல் சேர்த்த உண்டியல் காசு, முதல் பார்த்த டூரிங் சினிமா, முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி, முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு, முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு, முதல் போன சிக்கு புக்கு பயணம், முதல் அழுத சிநேகிதன் மரணம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. முதலாக பழகிய நீச்சல், முதலாக ஓட்டிய சைக்கிள், முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர், முதலாக அப்பா அடித்தது, முதலாக சாமிக்கு பயந்தது, முதலாக வானவில் ரசித்தது, முதலாக அரும்பிய மீசை, முதலாக விரும்பிய இதயம், முதலாக எழுதிய கடிதம், முதலாக வாங்கிய முத்தம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. லபக்கரு ஓட்டுறாங்க ஸ்கூட்டரு, டிங்கு டிங்கு டிமிக்கரு சுத்தி பாரு டிராக்டரு, முட்டியில சொரு
நட்ட போட்டு உன்னை போறேன் தின்னு இப்போ எதுக்கு போட்டி நீ பண்ணாத நாளூட்டி ஏகத்துக்கும் ஆடினாலே அவனையும் ராட்டி விட்டுரு திமற நீ விளைஞ்சி தொங்குற அவர ஆஞ்சி உன்னை குழம்பு வச்சா முடியுமா நீ நிமிர ஆளு வளர்ந்த பக்கி அறிவு போச்சு மக்கி கிழிஞ்சு போன டவுசர்ல காணா போச்சு கொக்கி லங்கு லபக்கரு ஓட்டுறாங்க ஸ்கூட்டரு டிங்கு டிமிக்கரு சுத்தி பாரு டிராக்டரு முட்டியில சோறு பொங்கி மூடி வச்ச குரங்கு நீ முட்டாத என்ன வந்து முக்கருப்ப ஒதுங்கு நீ வட்டியில சோறு பொங்க வக்கில்லாத அமக்கு நீ வெட்டி கதை பேசையில சொரிய வைக்கும் சரங்கு நீ லங்கு லபக்கரு ஓட்டுறாங்க ஸ்கூட்டரு டிங்கு டிமிக்கரு சுத்தி பாரு டிராக்டரு தலக்கணமா நடப்போம் நாங்க இலக்கணமா இருப்போம் வெளிப்படையா சிரிப்போம் நாங்க படிப்படியா ஜெயிப்போம் சுறுசுறுப்பா இருப்போம் நாங்க விண்வெளிக்கே பறப்போம் அக்கறையா இருப்போம் ஆனா அலப்பறையா கொடுப்போம் எக்ஸாம் பீஸ கூட நண்பன் தானே கட்டிடுவான் பர்த்டேன்னு வந்தா போதும் கேக்க வாங்கி வெட்டிடுவான் யாருக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்டு நட்ப காத்திடுவான் மொக்கையா சோக்க அடிச்சு அவனே தானே சிரிச்சிடுவான் வானம் எங்கி நிற்கும் அவன் நட்பு அழ சொக்கும் நண்ப மட்டும் இல்லையே நான் பாட தெரியாது தலக்கணமா நடப்போம் நாங்க இலக்கணமா இருப்போம் வெளிப்படையா சிரிப்போம் நாங்க படிப்படியா ஜெயிப்போம் உணர்ச்சிபூர்வமான இந்த தருணத்தில் எங்கள் மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை டீச்சர்ஸை பார்த்ததில். ஸோ ஃபார்மல் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வித் த பர்மிஷன் ஆஃப் ஆல் த டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. ஓகே, இன்னொரு டீச்சர் வராங்க. ஸோ அன்பும் மரியாதையும் கொண்ட முன்னாள் ஆசிரியர்களே, உலகின் பல பகுதிகளிலிருந்து வந்துள்ள முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நம்மளோட மாரிக்கண்ணன், ஈவன் யூஎஸ்லேருந்து ஒருத்தர் ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்காரு, அவருக்காகவே அவரையும் போட்டிருக்கோம், ஒரு மாரிக்கண்ணன். ஸோ 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒன்று கூடும் இந்த அரிய தருணம் வெறும் சந்திப்பு அல்ல, இது நம் பள்ளி நினைவுகளின் திருவிழா. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருவள்ளுவரின் வாக்குப்படி நம் வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைத்த ஆசிரியர்களை நினைவுகூரும் இந்த நிகழ்வை இனிதே தொடங்குகிறோம். தமிழ்தாய் வாழ்த்து எல்லாரும் என்று.
நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஸோ வரவேற்புரை வழங்க திரு செல்வி அவர்களே. அனைவருக்கும் இனிய வணக்கம். என் அன்பிற்கினிய ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் உலகின் பல பகுதிகளிலிருந்து குடும்பத்துடன் வருகை தந்துள்ள அனைத்து நண்பர்களையும் மனமார்ந்த அன்புடன் வரவேற்கின்றேன். நம் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் நம்மை உருவாக்கிய பள்ளியையும் ஆசிரியர்களையும் மறக்க முடியாது. அரசு மேல்நிலைப்பள்ளி புதூர் நமக்கு பாடம் புகுத்த கல்வியை மட்டுமல்ல, ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் மனிதநேயத்தையும் கற்றுத்தந்தது. நம் ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவரையும் தங்கள் பிள்ளைகளைப் போல அன்புடன் வழிநடத்தி இன்று நாங்கள் உயர்ந்து நிற்கும் அடித்தளத்தை அமைத்தவர்கள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரே இடத்தில் சந்திக்கும் இந்த தருணம் மிகவும் நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. பழைய நினைவுகள், பள்ளி நாட்களின் சிரிப்புகள் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைகள் அனைத்தும் இன்று நம் மனதில் மலர்கின்றன. மீண்டும் ஒருமுறை மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த நிகழ்வு ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. முன்னாள் மாணவர்கள் ஒரு 3 பேர் அப்படியே ஒருத்தராக வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் வந்து ஒரு பொன்னாடை போட்டி கௌரவிக்கணும். எல்லாரும் வரணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரணும், ஒருத்தராக வரணும். நான் சொல்லிடுறேன். ஓகே, நான் முதல்ல உங்களுக்கு கௌரவ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஐயா அவர்களுக்கு செல்வ கணபதி அவர்கள். சார் நீங்கள் உட்காருங்க. அப்படியே இருங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. இருக்கு. கொடுத்துரு. அப்படி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு பண்ணிடலாம். டிஓ சார் பண்ணி. ஓகே, யாருக்கும் சொக்கலிங்கம் ஐயாவுக்கு பண்ணி. அங்கே பாரு. மற்ற மாணவர்களும் வாங்க. கொஞ்சம் முருகானந்தம், தனபாண்டி, பொன்சோலை வாங்க. பழனி, அடுத்து நமது ஃபிசிக்ஸ் சார். ஆனால் ஜென்ஸ் எல்லாம் முடிச்சிடும் சார், வேறு ஒன்றும் இல்லை. அப்படிலாம் என்ன. ஓகே, சாவித்ரி டீச்சருக்கு பண்ணி. ஓகே, நம்ம பாட்னி டீச்சருக்கு, நம்ம லேடிஸ் டீம் அப்படியே ஒரு டீமாக வந்துருங்க. வாங்க. பேர் சொல்ல மாட்டேன், நீங்களே வந்துருங்க முன்னாடி. அப்படி ஒரு ஆள் ஷாலு, ஒரு ஆள் ஷீல்டு, ஒரு ஆள் நீங்கள் போடுங்க. அப்படியே அங்கே ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. அப்படியே ரைட்.
ஓகே சரி சார், கண்டிப்பாக கண்டிப்பாக. நாங்கள் அந்த மாதிரி பண்ணல, நாங்கள் ஜென்ஸ் முடிச்சிடறோம். அடுத்ததாக சுப்புலக்ஷ்மி டீச்சர். சுப்புலக்ஷ்மி டீச்சருக்கு நான் தான் போடுவேன்னு பிடிச்சி வாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. அந்த பக்கம் இங்கேருந்து போடு, இங்கேருந்து போடு. ஓகே சார், அங்கே வச்சுருங்க, நாங்கள் கவரில் வச்சு கொடுத்துருவோம். சோபனா மாலை போட்டுணும். டீச்சர் அப்படியே இருக்கட்டும். இங்கிட்டு வா ராஜி, இங்கிட்டு வா, இங்கே நின்றுக்கோ அப்படி. மகேஸ்வரி வாங்க. மகேஸ்வரி சோலையம்மாள் வாங்க. செய்தி ஆசிரியர் வாங்க. அடுத்து முருகாம்பிகை டீச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யணும். வாங்க இங்கிட்டு வாங்க. வாங்க. அவனுக்கு தெரியுதா மாதிரி கண்ணனுக்கு? அடுத்தது ஃபிசிக்ஸ் சார், முனிசாமி சார், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆஃப் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். வாழ்த்துக்கள். பசங்க முருகானந்தம் வாங்க. பொன்சோலை பழனி. பழனி முருகாம்பி டீச்சர். சாரி, கற்பக சுந்தரி டீச்சர். சாரி. அடுத்த டீச்சர் கற்பவழி டீச்சர் வாங்க. கேர்ள்ஸ் யார் 3 பேர் வாங்க. சோலையம்மாள் யார் வரலையோ அவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வரணும். சாரா கற்பவழி டீச்சர் அவர்களுக்கு மரியாதை சொல்லுங்கள்.
அவனை பேச சொல்லி தூங்க சொல்லிடுமா ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. நன்றி. ப்ரோக்ராம் கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸால் முடியலை, அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க இன்னும் ஸ்டேஜில். சாரா கீழே உட்காரலான்னு நினைக்கிறேன். நம்ம கன்டினியூ பண்ணலாம் வாங்க வாங்க. ஹாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் நீங்கள் பேசலாம் திரும்ப சாப்பிடும்போது. அடுத்த நிகழ்வாக டீச்சர்ஸோடைய ஆசீர்வாதம் கடைசியில் வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி முன்னாள் மாணவர்கள் உங்களுடைய நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மைக்கை கொடுக்குறேன். முன்னாள் மாணவர்கள்லாம் அவங்களுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும். எல்லாருக்கும் மறந்துருக்கும். மைக் வரும் அப்படி. ஹலோ. ஸோ நான் இப்போ நான் பண்ணுறேன். ஓகே சார் எல்லோரும் பக்கத்தில் பார்க்கணுன்றாங்க. வாங்க செல்வி அப்படியே ஆரம்பிச்சு. ஓகே. நான் என்னோட நேம் வந்து வரதராஜ். நான் இங்கே 6th 9th படித்தேன், அப்புறம் 11th படிக்கல, 12th இங்கே வந்து படித்தேன். ஸோ இப்போ வந்து பெங்களூரில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியின் முன்னாள் இயற்பியல் ஆசிரியரும் தற்போதைய மதிப்புமிகு மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை கல்வி தூத்துக்குடி மாவட்டம் முனியசாமி சார் அவர்களையும் மற்றும் முன்னாள் ஆசிரியர்களையும் மற்றும் என்னுடன் பயின்ற தோழர்கள் தோழிகளையும் அவருடைய குடும்பங்களையும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக ஒரு பட்டதாரி ஆசிரியர் என்ற முறையில் அனைவரையும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேர் வின்சென்ட்டு. நான் வந்து 1992லேருந்து 99 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷம் இங்கே படித்தேன். எங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சொல்ல வேண்டியது வந்து எங்கள் டீச்சரு இதாக இருக்காங்க, முருகாம்பி டீச்சரு. அவங்க தான் எங்கள் கிளாஸ் டீச்சரு. 6ஆம் 6th Bயில் அவங்க எங்களுக்கு வந்து கிளாஸ் டீச்சரு. அவங்க அவ்வளோ கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து நாங்கள் 5th முடித்து 6th வந்தோம். புதுசுனால பயமும் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லாவும் எங்களை கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்க கொடுத்த உந்துனால தான் இந்தளவுக்கு இருக்குது. அடுத்து வந்து ஐயா, எங்கள் ஐயா 8th Bயும் 9th A எடுத்தார். சதீஷ் சாமுவல் சார் அடிக்கடி பிரேயர் ஒன்று சொல்லுவார், பேசிவிட்ட வார்த்தை, தொடுத்து விட்ட அம்பு, சென்று விட்ட காலம். இன்னும் எனக்கு ஒழிச்சிட்டே இருக்குது. ஐயா இதே என் வகுப்பில் நான் சொல்லுவேன். என் வகுப்பில் தமிழ்லையும் சொல்லுவேன், இங்கிலீஷும் சொல்லுவேன். அதுக்கு அடுத்ததாக வந்து எங்கள் ஐயா, அடுத்து எங்கள் ஐயா சொக்கலிங்க சார். அவர் 6th B 10th B 2 பேரும் நான் படிச்சிருக்கேன். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பயமாக இருந்தாலும் நல்லா சொல்லி தருவார். கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், ரொம்ப யோசிப்போம். ஆனால் அவரை மாதிரி நடத்த முடியாது. அவர் சொல்லிக் கொடுத்த சிலப்பதிகாரம் என்ன ஞாபகம் இருக்குது, பேரிலிருந்து எடுத்த ஆறில் நெடுங்கடி வாரால் என்பதை மருத்துவக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் இருக்குது. அதை சொல்லி கொடுத்துருக்காரு, இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மேசம்மா 10th B டீச்சர் சுப்லட்சுமி டீச்சர். அவங்க சொல்லுவாங்க, வின்சென்ட் பாஸ் ஆகிட்டா எல்லாம் பாஸ் ஆவாங்க. நான் பாஸ் ஆகிட்டேன், எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க. உண்மைதான். 10th Bயில் 10th வந்தவங்க சொல்லுவாங்க, கிளாஸில் ரவிக்குமார் அங்கே இருக்கான், ரவிக்குமார் நான் பக்கத்தில் உட்காந்துருப்போம். சொல்லுவாங்க, வின்சென்ட் பாஸ் ஆகிட்டாடா மேத்ஸில், எல்லாம் பாஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி 10th Bயில் எல்லாமே பாஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாணி டீச்சரு. அவங்க வந்து எங்களுக்கு 9th சயின்ஸ் எடுத்தாங்க, 11th 12th பாட்னி எடுத்தாங்க. அந்த அளவுக்கு நான் டீச்சராக இருக்கனால ஒவ்வொரு நான் பண்ணுவேன். அவங்கள மாதிரி டீச்சராக இருக்க முடியுமான்னு, ஆனால் சான்ஸே இல்லை. அவனா பேசிட்டேன். அவங்க சொன்னாங்க, எப்பா நீ இங்கிலீஷ் எடுக்கிற, நீ வந்து ப்ரோஸு பழத்துக்களை புக் வச்சு எடுக்க முடியும், கிராமர் வேணால் நினச்சலாம், நீ வந்து டீச் பண்ணலான்னாங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு அருமையாக நடத்துவாங்க. +1 +2 புக்கே எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ டயக்ராம் ஞாபகம் இருக்குது எங்களுக்கு இன்னும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
இப்போ தற்போதைய பட்டதாரி தமிழாக பயன்படுத்த தமிழ் டீச்சராக இருக்காங்க, கற்பூசுந்தரி டீச்சர். அவங்க வந்து நான் 8th படிக்கும்போது சோசியலுக்கு வந்தாங்க. இப்போ வந்து அவங்களும் நானும் ஒரே கேடரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க தமிழ், நான் இங்கிலீஷு. அவங்ககிட்ட படித்து அவங்க சோசியல் எடுத்தாங்க 8th. இப்போ வந்து நினச்சிருக்கேன் அவங்க தமிழ், இந்த பள்ளிக்கூடத்தில் நான் வந்தால் அவங்க தமிழ் டீச்சர், நான் இங்கிலீஷ் டீச்சரு. உண்மையாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கும் கிடைக்குமானே கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் கதாநாயகன் எங்கள் சாரு, ஃபிசிக்ஸ் சாரு. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சாரு, எனக்கு வந்து ஒரு கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது டீச்சராக இருந்தார், இப்போ நான் வாத்தியார் வந்த பிறகு எனக்கு கல்வி அலுவலராக இருக்கார். என் கிளாஸ் இன்ஸ்பெக்ட் பண்ண வருவார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். உண்மையில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததை விட ஸ்டூடெண்ட்டாக மகிழ்ச்சி. இப்போ வந்து கல்வி அலுவலர் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி சான்ஸ் யாருக்கு கிடைக்குமானே கிடைக்காது. அது முக்கியமாக பள்ளிக்கூடத்தில் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். மற்ற ப்ரொஃபஷனாக கூட நீங்கள் வந்து பார்க்க சான்ஸ் இருக்காது. பள்ளிக்கூடத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கற்பூசுந்தரி டீச்சரு கூட வேலை பார்க்குறது, சாரு கீழே வந்து வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் இந்த நேரத்தில் வந்து இன்னும் 2 டீச்சர் மிஸ் பண்ணோம் நாங்கள். சுவாலேஜ் சாரு, இந்த ரமேஷ்கண்ண அப்பா சார், இந்த அவங்கெல்லாம் மிஸ் பண்ணுறோம். உண்மையில் உள்ளது அதெல்லாம் தெரியும். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பேசுனதே கிடையாது. முருகானந்தம் பார்க்குறாமனா நின்றுக்கிட்டு இவன் பேசவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாக சொல்கிறேன். பள்ளிக்கூடத்தில் பேசுனதே கிடையாது. என் கூட படித்தாளுக்கு தெரியும். +1 +2 6லேருந்து படித்தாளுக்கு தெரியும். யாருக்குமே ஏன்னா இந்த ஸ்கூல் தான் வந்து என்னை வளர்த்துச்சு. திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஐ ஹவ் பீன் ஷேப்டு அண்ட் மோல்டடு. இன்றைக்கி வந்து இவ்வளோ காலம் வச்சுக்கோ, தமிழ் இங்கிலீஷ் இவ்வளோ புலமையாக இருக்க காரணம் இந்த பள்ளிக்கூடம் தான். இந்த பள்ளிக்கூடம் தான் எங்கள் வீட்டில். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து தெரியாது. எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அன்எஜுகேட்டடு, எதுவுமே தெரியாது. இங்கே வந்த பிறகு என்னது எங்களை எஜுகேட்டடாக மாற்றி ஒரு டீச்சர் அளவுக்கு மாற்றுறது காரணம்னா பள்ளிக்கல்வித்துறை தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்ததில். ஒரு சில ஆசிரியர்களை மிஸ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ டீச்சர். ஸோ இங்கே ஃபிசிக்கலாக அமெரிக்காவில் வந்து 12 o'clock தூங்காமல் உட்காந்துருக்காரு. அவரை முதல்ல பேச சொல்லிட்டு தூங்க சொல்லிட்டு அப்புறமேலு நம்ம இதில் கன்டினியூ பண்ணிக்கலாம். மாரிகண்ணன், நவ் யூ ஆர் ஆன்லைன். நீ இப்போ பேசு. ஹலோ, கேக்குதா? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்களால வர முடியலன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. சார் சொக்கலிங்க சார், நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க, வீடியோல உங்களுக்கு தான் பக்கத்துல தெரியுது. எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. கொடுத்த இந்த ஒரு படிப்புனாலதான் நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பிசிக்ஸ் சார், நீங்க தெரியல, பட் இருந்தாலும் ஹாய் சொல்லிக்கிறேன். உங்களோட அடிதான் வந்து எங்களை உட்கார்ந்து வச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவ்வளோ என்னோட டைம் அவளோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஜெனோபால் இருக்காங்க, அவங்களும் பேசலான்னு இருக்காங்க. ஜெனோ, யூ கேன் ஸ்பீக் நவ். ஜெனோ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா பிசிக்ஸ் சார், நீங்க எங்களுக்கு உண்மையாவே ஒரு தாய்மானவர். லைக் நீங்க பிசிக்ஸ், பட் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது மேத்தும் கெமிஸ்ட்ரியும். கிளாஸ்ல வந்து சார் சண்முகம் சாரும் ரோஸ்லின் சாந்தி மேமும் டீச் பண்ணாலும் எங்களுக்கு டியூஷன்ல நீங்க அதை திருப்பி படிங்க. நான் வந்து கெமிஸ்ட்ரியில நல்ல மார்க், ஹை மார்க் வாங்கினேன்னா அதுக்கு நீங்க தான் முக்கியமான ரீசன். தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. சொக்கலிங்கம் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, புதூர் ஹிந்து நாடா ஸ்கூல் தமிழ் டீச்சரோட பொண்ணு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேரை இன்னைக்கு பாக்குறது. பாட்னி டீச்சர் நான் லாங் பேக் என் காலேஜ்ல வச்சு ஒரு நாள் அவங்கள பார்த்துருந்தேன். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹாய். பாட்னி டீச்சர் எங்க இருக்காங்கன்னு தெரியல, தூரத்துல இருந்து தெரியல எனக்கு. அப்புறம் நிறைய பேரை வந்து இன்னைக்கு எல்லாரையும் மீட் பண்றது ஒரு பெரிய ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருடைய அன்பு, அப்புறம் உங்களுடைய கண்டிப்பு, அதனாலதான் நாங்க இது ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. இன்னொருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு, சரவணன். நீங்கள் பேசலாம்.
Saravanan. Saravanan. ஸோ இப்போ பேசுனது ஜெனோ 11th 12th இங்கே படித்தாங்க, கனடாவில் இருக்கிறாங்க, கனடாவிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சரவணன். சரவணன். ஓகே, ஓவர் டு. ஸோ 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில், ஒரு ஆள் யூஎஸ்லேருந்து, ஒரு ஆள் கனடாலேருந்து. இப்போ அடுத்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறதுக்கு தனபாண்டி அவர்களுக்கு. என் பேர் தனபாண்டியன். 7th-லேருந்து 12th வரைக்கும் இங்கே படித்தேன். இப்போ சென்னையில் ஒரு பெட்ரோ கெமிக்கல் கம்பெனியில் ஸ்டோர் இன்சார்ஜாக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் பொன் பாண்டியன். இங்கே வந்து 9th 10th படித்தேன். இப்போ சிங்கப்பூரில் வந்து சீனியர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிக்கல் சூப்பர்வைசராக இருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசலை என் நண்பன் வின்சென்ட் சொன்னார், சொக்கலிங்க ஐயாவை பற்றி பேசல பயமாக இருக்கும், சத்யசாமுவேல் ஐயாவை பற்றி பேசல ரொம்ப இனிமையாக இருக்கும். கற்பித்தலுக்கு எது முக்கியம் அப்படின்னா கனிவும் கண்டிப்பும், இந்த 2 ரொம்ப முக்கியமானது. அது இருந்ததுனால, நாங்கள் படிக்கல, அது இருந்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இங்கே இருக்கோம். இன்றைக்கி அது இல்லாமல் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய செய்திகளை சமூக வலைதளங்களில், உங்கள் நெய்பர்ஹுட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய நடக்குது. அதுக்கு இந்த கண்டிப்பும் கனிவும் இல்லாத தான். இதை எங்களுக்கு கொடுத்த எங்கள் பேராசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் இந்த பள்ளியில் படிக்கலை, இவங்க தேசிய நல்லாசிரியர் விருது பற்றி இவங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்துகிறோம். பெற்றோர் ஆசிரியர் கழகம் சேர்ந்து இந்த ஸ்கூலில் நாங்கள் பாராட்டு விழா நடத்தினோம். அதையும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். ஓகே, நன்றி. எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னோடய பேர் செல்வ கணபதி. நான் 11th 12th இங்கே படித்தேன். ஸோ நான் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் உடற்கல்வி இயக்குனராக இருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரவிக்குமார். நான் வந்து இங்கே 9th 10th 11th 12th 4 வருஷம் படித்தேன். இதுக்கப்புறம் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ 25 இயர்ஸாக ஆர்மியில் இருக்கேன். காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் சர்வீஸ் பண்ணிட்டேன். இப்போவும் சர்வீஸில் இருக்கிறேன். நான் என்னுடைய குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நாங்கள் படித்த காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எப்போவுமே என் பிள்ளைக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி இருந்தால் லைஃப்பில் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என் பிள்ளைகளுக்கு சொல்ல ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீ பல பேர் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணுமா, இல்லை உன்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு பல பேர் வெயிட் பண்ணணுமா? கான்செப்ட் ஒன்று தான், அப்பாயின்மெண்ட். பட் உன்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காண்டி மற்றவங்க வெயிட் பண்ணணுமா, இல்லை மற்றவங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக நீ வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி வளர்ப்பேன். அது ஏன்னா படிப்பு ஒன்று தான் எல்லாத்தையும் உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு இது. நம்ம படிக்கும்போது என்ன குரூப் எடுத்தால் என்ன படிக்கலாம், எதில் போகலாம், என்ன இன்ஜினியரிங் என்ன, அந்தளவுக்கு நமக்கு அதிக நாலேஜ் இல்லை. ஆனால் இப்போ வந்து அத்தனை குரூப்பு எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு, ஏகப்பட்ட பேர் படிக்கிறாங்க. பட் என்ன தான் படித்து என்ன முன்னேறி வந்தாலும் நம்ம படித்த காலகட்டத்தில் உள்ள டிசிப்ளின் ஒழுக்கங்கிறது இப்போ உள்ள பிள்ளைங்கிட்ட எங்கேயுமே கிடையாது. அதான் வந்து இந்த ஏஜில் நான் படித்ததுக்கும் இந்த ஏஜில் நான் பிறந்து என்ஜாய்மெண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, நன்றி, தேங்க்யூ. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் 6th-லேருந்து 12th வரை இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். 10th வரை இங்கே தான் படிச்சிருக்கேன். எல்லா டீச்சர்ஸையும் எனக்கு தெரியல, கொஞ்சம் டீச்சருமாக தான் நம்ம தெரியுது. இருந்தாலும் எல்லா டீச்சர் மைக் ஓகேவா கேட்குதா? என் பேர் வீரலட்சுமி. நான் 6th-லேருந்து 10th வரை இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அவ்வளோதான், தேங்க்யூ. ஒரு நிமிஷம், அர்ஜுனன் சொல்லி ஒருத்தர் நம்ம மலேசியாவிலேருந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவர் பாருங்கள், சைட்டில் இருந்து ஒரு சூப்பர்வைசர், அவர் அப்படியே ஜாயின் பண்ணுறாரு. அவர் கிடைக்கிற ஃப்ரீ டைம்லாம் ஜாயின் பண்ண முடியுமா? ஸோ அர்ஜுனன் பேசலாம். மியூட் ரிமூவ் பண்ணிட்டு பேசு. மியூட்டில் இருக்குது. ஒரு நிமிஷம் ஜனம், மியூட் ரிமூவ் பண்ணு. அர்ஜுனன் மியூட். அர்ஜுனன் பேசலாம்.
பேசலாம். மியூட்டில் இருக்குது ஸ்பீக்கர். இல்லை, இங்கே அன்மியூட்டில் தான் இருக்குது. அர்ஜுனன் கேட்குதா? அர்ஜுனன் பேசலாம். ஸ்பீக்கர் அவன் பேசுகிறான், பட் ஆனால் இதை ஆன் பண்ணல. அன்மியூட் பண்ணுறா. ஓகே, அவன் வந்தோடனே நாங்கள் கூப்பிட்றோம். அடுத்த ராஜீவ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி. ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்து 7th 8th நீ வேறு ஸ்கூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து நாட உயர்நிலைப் பள்ளியில் சேர்த்துட்டாங்க. அப்புறம் 11th 12th இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். இப்போ பொதுவாக பார்த்தா ஒழுக்கங்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்ற கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கல்வியும் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தாலே கல்வி தானாக வரும் அப்படின்னு சொல்லி வளர்க்க கொடுத்த ஆசிரியர்களும் இப்போ இருக்கிற மாணவர்களுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் நல்லொழுக்கம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நன்றி. இப்போ நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு பிளானிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு கம்பெனியில். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு என்னோட டீச்சர்ஸ்க்கு என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேப்பா. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்கே 6th 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். அர்ஜுனா, என்னோடய ஃபஸ்ட்டு டீச்சர் வந்து முருகாம்பிகை டீச்சர். நாங்கள் ரொம்ப வில்லேஜ்லேருந்து வந்தோம். அப்போயில் எங்களை ரெடி பண்ணதெல்லாம் முருகாம்பிகை டீச்சர் தான். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட இது ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் நம்ம கற்பக சுந்தரி டீச்சர், அப்புறம் எங்கள் சுப்புலட்சுமி டீச்சர், சத்யசாமல் சார், பாட்னி டீச்சர், அப்புறம் சொக்கலிங்க சார், இவங்கிட்ட தான் நாங்கள் எல்லாமே படித்தோம். நான் வந்து அருப்புக்கோட்டையில் 2 ரெஸ்டாரண்ட்டும் ஒரு 6 பேக்கரியும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிருந்தாவன் பியூர் வெஜ்ஜுங்கிற பேரில் ரெஸ்டாரண்ட்டும், தி கேக் பார்க் அப்படிங்கிற பேரில் பேக்கரிஸும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 150 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் இன்றைக்கி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு காரணமே எங்கள் சாருங்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டேஜ் ஸ்பீச், அதனால் எனக்கு கை ரொம்ப இதாகுது. பிஸ்னஸில் வந்து நிறைய விஷயங்களுக்கு எவ்வளோ கோவப்பட்டு வேலை நடக்கணும் அப்படிங்கிறத சொக்கலிங்க சார்ட்ட வந்து கற்றுக்கிட்டேன். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி நடந்துக்கணுங்கிறத எங்கள் முகாமிகை டீச்சர்ட்ட வந்து கற்றுக்கிட்டேன். எவ்வளோ கண்டிப்பு கண்டித்தாலும் ஒரு புன் சிரிப்பு வச்சு அந்த கோவத்தெல்லாம் குறைச்சிடுவாங்க. அது எங்கள் சுப்புலட்சுமி டீச்சர்லேருந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் பாட்னி டீச்சர்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு தனித்துவமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். எப்படி எல்லோரையும் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணுங்கிற விஷயங்களை எங்கள் முனியசாமி சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணுங்கிற விஷயத்த எங்கள் சாமுவேல் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அவர் இயேசு காவியம் எடுப்பார், ரொம்ப அருமையாக இருக்கும். பயங்கர இன்வால்வ்டாக அதை நடத்துவார். அது எனக்கு அந்த விஷயத்த நான் என் பிஸ்னஸை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் கற்றுக்கிட்ட எல்லாமே வந்து இன்றைக்கி எங்கள் டீச்சர்ஸ்ட்டு வந்து கற்றுக்கிட்டது. அது ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்லிக்கிறதுக்கு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. போதும் நினைக்கிறேன். நன்றி சார். ஆசிரியர் அனைவர்களுக்கும் வணக்கம் சார். என்னுடைய பேர் தனலக்ஷ்மி. நான் வந்து +1 +2 இங்கே படித்தேன். எங்கள் பாட்னி டீச்சர் மட்டும்தான், பாட்னி டீச்சரும் ஃபிசிக்ஸ் சார், இவங்க 2 பேரும் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க. பாட்னி டீச்சர் வந்து எப்படி சொல்கிறது, இன்னி வரைக்கும் எங்களை ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. டீச்சர் வந்து ரெக்கார்ட்லாம் ஒழுங்காக நம்ம ப்ராக்டிக்கல் ரெக்கார்டெல்லாம் எதுவுமே ஒட்டலை அப்படின்னா செம்மையாக திட்டு விழும். நல்லா திட்டுவாங்க, என்ன நல்லா படிக்க சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸ் சார்கிட்ட நான்லாம் அடி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஃபிசிக்ஸ் சார்கிட்ட நான் அடி வாங்கியிருக்கேன். ஒழுங்காக அப்போல்லாம் சார் படித்த உடனே எக்ஸாம் வைப்பாங்க. அப்போ நம்ம சரியாக எழுதலை, அப்படி மார்க் வரல அப்படின்னா அவர்கிட்டலாம் நான் அடி வாங்கியிருக்கேன். அதான் இப்போ நம்ம பசங்க படிக்கிறாங்க, ஆனால் தான் ஸ்கூலில் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லை. அவங்க படித்தா படிக்கலாம், இல்லை டீச்சர்ஸ் ஸ்கூலில் டீச்சர்ஸும் எதுவும் சொல்கிறதில்ல. இங்கே இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் நான் ஒன்றும் சொல்கிறேன், நல்லா படிங்க. இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க இனிமேல், சரியா?
இப்போ இருக்க உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கடமை உங்களுக்கு சொல்லி மட்டும் கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஒழுங்காக படிக்கணும். அப்போல்லாம் நாங்கள் கேர்ள்ஸ் பாய்ஸும் பேசிக்கவே மாட்டோம், ரொம்பலாம் பேசிக்க மாட்டோம், தனித்தனியாக தான் இருப்போம். நாங்கள் வருவோம், படிப்போம், போய் டீச்சர் சொல்கிறத கேட்டுட்டு நல்லா படிப்போம், போயிட்டே இருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற பசங்க அப்படி இல்லை. தயவு செஞ்சு மொபைல் பார்க்காதீங்க, நல்லா படிங்க. லைஃப்பில் படிப்பு ஒன்று தான் உங்களுக்கு. இப்போ நாங்கள்லாம் படித்து இந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கிட்ட நாங்கள் படித்ததுனால எல்லாருமே இப்போ நல்லாயிருக்கும். இப்போ எல்லோரும் நாங்கள் மீட் பண்ணுறோம். 25 இயர்ஸ் கழித்து நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே நல்லா இருக்காங்க, எல்லோரும் நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. எதனால் அப்படின்னா நாங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தையும் நினச்சி படித்தோம். டீச்சர்ஸும் எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்போல்லாம் திட்டுவாங்க, திட்டுனாலும் அதையும் நான் வாங்கிக்கிட்டு படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற பசங்களை வீட்லேயும் ஒன்றும் எங்களால் சொல்லவும் முடியல. சரியா? ஆகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இப்போ இருக்கிற பசங்க மொபைலை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. டீச்சர்ஸ் சொல்கிறதையும் கேளுங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் கேளுங்க. ஓகேவா? இப்போ இருக்கிற பசங்களே திட்டுவீங்க, இவங்களுக்குலாம் வேறு வேலை இல்லை அப்படின்னு. இதுதான் இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் எங்களோட டீச்சர்ஸு. இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால தான் நாங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கோம். அது மட்டும்தான். ஓகே, நன்றி. நம் நினைவுகளை இன்று மீட்டெடுத்து கொடுக்க நமக்கு நல்வாய்ப்பு தந்த இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண நம்மளோட மாணவர்களுக்கு முதல் நான் ஃபஸ்ட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்னோடய நேம் சோபனா. நான் பிஎஸ்சி பிஎட். நானும் இப்போ நம்ம ஆசிரியர் போலவே நானும் இப்போ ஒரு ஆசிரியர் பண்ணி தான் சார் பண்ணுறேன். 10 வருஷமாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் என்னோடய ஃபேமிலி இஷ்யூனால என்னால் ஒர்க் பண்ண முடியலை. என்னோடய பையனை கவனிச்சிருக்கா, வீட்டிலே இருக்கேன். சரி, நம்ம வீட்டில் இருக்க நம்ம படித்த படிப்பு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நான் இப்போ இருக்கிறது ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கேன். மதுரை கொந்தகைன்னு சொல்லிட்டு கீழடி அகலாராய்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். அது ரொம்ப ஒரு மாதிரி குக்கிராமம் தான். டியூஷன் எடுக்கக்கூட அங்கே ஆள் கிடையாது. எனக்கு 2 பசங்க மேம். 2 பசங்களுமே மாற்றுத்திறனாளி பசங்க தான் என்னோடய பசங்க. அவங்கள கவனிக்கவே எனக்கு நேரம் சரியாக இருந்தது. இருந்தாலும் நான் ஒரு குக்கிராமத்தில் இருந்தப்போ நிறைய பேர் கேட்டாங்க, டீச்சர் படிச்சிருக்கீங்க, எதுக்கு உங்கள் திறமையை வேஸ்ட் பண்ணுறீங்க, எங்கள் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலாமே, இந்த மாதிரி பண்ணலாமேன்றதால இப்போ வீட்லேயே ஒரு சின்ன டியூஷன் சென்டர் மாதிரி வச்சு எனக்குள்ள அந்த பசங்க சொல்லிக் கொடுக்கும்போது இப்போ நான் ஸ்கூலுக்கு போனேன். முன்னாடி மெட்ரிகுலேஷனில் ஒர்க் பண்ணுவேன், கிளாஸில் எடுப்பேன், வந்துடுவேன், அவ்வளோதான். அது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்னால பசங்க ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டியூஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் பார்க்குற பசங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறது எதுவுமே கேட்கறதில்ல. முன்னாடி நம்ம அப்படி இருந்தோமா? பாட்னி டீச்சர் டெய்லி நம்ம குறித்து கொடுத்துருவாங்க மேக்ஸிமம். ஏன்னா பாட்னி படிக்கப்போ ஒரு 50 படமாவது இருக்கும். கண்டிப்பாக முடிச்சுட்டு வாங்கன்னு டைம் கொடுப்பாங்க. முடிச்சுட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா தயவுதாஷமே பார்க்க மாட்டேங்க. மகரந்த தூள் ஞாபகம் இருக்கா? படித்த டீச்சர் வரைஞ்சது சூலக வட்டம். ஒரு சின்ன மிஸ்டேக்கெல்லாம் மேம் கிழிச்சிடுவாங்க. நான் எத்தனை வாட்டி மேம் கிட்ட ரிட்டர்ன் அப்பா. அப்புறம் என் தங்கச்சி தம்பிக்கிட்ட கெஞ்சுவேன், யாராவது வரைஞ்சி தாங்கன்னு. அவங்கள்ட்ட வரைஞ்சி கொடுப்போம். வரைஞ்சி கொடுத்தா அதுக்கப்புறம் சைன் வாங்கி அப்பா ரெக்கார்டை முடிக்கக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம பசங்க நம்ம ரெக்கார்டு அவங்க எங்கே வரைகிறாங்க, நம்மளை தான் வரைய சொல்கிறாங்க. ஃபுல்லாக நம்மளே தான் ஹெல்ப் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து இந்த டைமில் நான் நம்மளோட சுவாலஜி சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் சார் ரொம்ப எதிர்பார்த்தேன். சாருக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, கொஞ்சம் வர முடியலன்னாங்க மெடிக்கல் இஷ்யூனால. ஏன் சாரை மென்ஷன் பண்ணேன்னா எனக்கு சுவாலஜி ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் நான் சுவாலஜி எடுத்து தான் நான் படித்தேன் பிஎஸ்சி. எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, ஏன் நீ சுவாலஜி எடுத்து படிக்கிறேன்ட்டு. நான் சாருக்காக மட்டும்தான் எடுத்து படித்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்கிற டைமில் நான் மேக்ஸிமம் மக் பண்ணி தான் நான் எழுதியிருப்பேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சார் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் படித்த டைமில் என் புக்கையே எடுத்து என்னோடய பேப்பரையும் எடுத்து காமிப்பாங்க. அம்மா இப்படிலாம் படிக்கக்கூடாதுமா, புரிஞ்சு படிக்கணும்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு வச்சு நிறையா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சார்கிட்ட இருந்து நிறையா கற்றுட்ருக்கேன். இந்த டைமில் என்னோடய சுவாலஜி சாரை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அடுத்து ஃபிசிக்ஸ் சார்கிட்ட படிச்சிருக்கீங்க. நான் இங்கே இருக்கிற 3 சார்கிட்ட தான் நான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாட்னி மேம், ஃபிசிக்ஸ் சாரு, தமிழ் ஐயா தெரியும் எனக்கு நல்லா முன்னாடியிலேருந்தே சாரையும். இன்றைக்கி அது மாதிரி இந்த ஸ்கூலில் வரப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங் இருந்தால் கொஞ்சம் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு எனக்கு உள்ள எங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாமல் சாதாரணமாக நார்மலாக கிளம்புவேன். இன்றைக்கி அப்படி இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இன்றைக்கி நான் கிளம்புனேன். என் பசங்க தான் என்னை மேக்கப் பண்ணி அனுப்பிச்சி விட்டது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வர்றப்போ உள்ளே வந்தோடனே இது எங்கேயோ போகிறது என்ன நினச்சேன் தெரியுமா? அப்பா நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டோண்டான்னு ஒரு சந்தோஷம் இங்கே தாண்டி ஒரு கெத்தாக இருந்துச்சு எனக்கு. உங்கள் எல்லாருக்குமே அது மாதிரி கெத்து இருந்துச்சா? அது மாதிரி கண்டிப்பாக அந்த ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த ஸ்கூலில் எனக்கு மறக்க முடியாத 2 நட்பு கிடைச்சாங்க. நான் சயின்ஸ் குரூப் தான் எடுத்து படித்தேன். சயின்ஸ் குரூப்பில் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் தனலட்சுமி, அவள் இங்கே வந்திருக்கா.
அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அவளோட நட்பு என்னோட தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் கனடாவில் இருக்காள் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு மேக்ஸ் குரூப் ஜெனோ ஃபேன்சி நான்சி, இவங்க எல்லாருக்குமே அவளை தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தா, என்னென்னா ஷோபனா நான் படிக்கிற டைமில் ரொம்ப தயங்குவேன், மேக்ஸிமம் எதுவுமே பேசவே மாட்டேன். அவள் தான் என்னை புஷ்அப் பண்ணி நல்லா படிக்க வைக்க, சின்ன கொஸ்டின்லேருந்து எல்லாமே மார்க் பண்ணி இன்னும் வரை என்னை கைட் பண்ணிகிட்டு இருக்குது ஜெனோ ஃபேன் நான்சி தான். என் ஃபேமிலி வைஸ்லேருந்து எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறா. நேற்று கூட நான் பேசலை ஜெனோன்னு சொன்னேன். இல்லை ஷோபனா எனக்காக நீ போய் பேசணும், என் சார்பாக சயின்ஸ் குரூப்பில் நீ கண்டிப்பாக பேசுவ சொல்லிட்டு, அதை நீ பேசுகிறப்ப தயவு செஞ்சு என்னை பற்றி ஒரு 2 விஷயமாவது பேசு, என்னை எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியணும்னு சொன்னால். இப்போ அவள் லைனில் தான் இருக்கா. எனக்காக அவள் எல்லாருக்கிட்டையுமே ஜெனோ தெரியணும், எல்லோரும் அவளுக்கு ஒரு தம்ஸ் அப் மட்டும் காமிங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஹாய் ஜெனோ, இது எல்லோரும் உனக்காக தான். ஓகே, தேங்க்ஸ்ப்பா. நம்மளோட பள்ளி காலம் முடிஞ்சாலும் இந்த நினைவுகள் என்றைக்குமே நம்ம மனசில் நினச்சிட்டே தான் இருக்கும். இதோட இது நம்ம நட்போட மட்டும் நிற்காமல் நம்ம குடும்ப உறவுகளாக நம்மளோட குடும்பத்தையும் அழைச்சிட்டு வரலான்னு சொன்னேன். நம்ம நண்பர் நம்ம இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம மாணவிகளோட நம்ம மாணவர்கள் தானே. அவங்களுக்கு எந்திரிச்சு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாமா? நம்ம பசங்க எல்லாருக்குமே நமக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ்ப்பா எல்லாருக்குமே. இந்த நட்போடு நம்ம டீச்சரோட எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு நம்மளோட நட்பு தொடரும் நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. என் பேர் பொம்முதுரை. நான் 10th வரைக்கும் நாகலாபுரம் ஸ்கூலில் படித்தேன். 11th 12th இங்கே பியூர் சயின்ஸ் எடுத்து வந்துட்டு இப்போ ஆர்மிலேருந்து ஏஎம்சி கொடிகள்லேருந்து இப்போ 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ. என் பேர் முத்துசாமி, என் ஊர் நடுக்காட்டூர். நான் வந்து சொக்கலிங்க சார்ட்டையும் சுப்புலட்சுமி டீச்சரையும் 9th C 10th P 2 வருஷம் தாங்க படிச்சிருக்கேன். படித்து முடிச்சுட்டு சிங்கப்பூரில் ஒரு 14 வருஷம் ஜார்ஜெண்டா வேலை பார்த்துருக்கேன். நானும் பொண்ணுப்பாண்டியும் ஒரே கம்பெனி, ஒரே ஊர், 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துருக்கோம். அதிக முறை அடி வாங்கின ஒரே ஆள் சொக்கலிங்க சார்ட்ட நான் மட்டும்தான். இப்போ கூட சபரி சொன்னான், நீ குறுக்கு முறுக்கு ஓடிட்டுருக்க, ஏற்கனவே அதிக முறை அடி வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வின்சென்ட்டு நாங்கள் அதிக முறை அவர்கிட்ட தான் அடி வாங்கியிருக்கோம். அடி வாங்கினதுனால பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த பழைய மாணவர்கள், இங்கே வருகை இருந்திருக்கும் என்னுடைய ஆசான்கள், வேறு அனைவருக்கும், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இதை ஆர்கனைஸ் பண்ண வரதன், சபரி, பழனி, மொத்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க சொல்லையம்மாள். யாராவது எழுந்து வந்தால் தான் வேலை நடக்கும், ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க. என் பேர் சபரிக்குமார். நான் இங்கே 6th +2 வரைக்கும் படித்தேன். அப்போது சொக்கலிங் சார்கிட்ட டெய்லி அடி வாங்கிட்டு தான் இருந்தேன். அந்த பையன்தான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். சிங்கப்பூரில் வேலை பார்த்தேன். இப்போ வந்து சிக்கன் ஷாப் வச்சுருக்கேன் புதூர்லேயும். நல்லா இருக்குது. தேங்க்ஸ் சார். இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக போய் ஸ்கூலில் போய் பார்த்துட்டு வானா, அவன் ஸ்கூலுக்கு போகிறக்க பயமாக இருக்குன்னு சொன்னவன். ஸோ இன்னும் அந்த பயம் இருக்குது. சார் அடுத்து சோலைமான், அந்த ரோல் அப்படியே வாங்க. ஜெயராஜ் சார் வாங்க. சார் வணக்கம். நான் 6th 10th வரைக்கும் படித்தேன் சார். நான் வந்து 10th அப்புறம் வந்து ஐடிஐ முடித்தேன். இப்போ சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கேன் சென்னையில். அதெல்லாம் வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷத்தை அவங்க பார்த்து. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் ஜெயராஜ். மேக்ஸ் குரூப்பு 12th மட்டும்தான் அங்கே படித்தேன். எப்படி நான் வந்து இப்போ நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த அடிப்படை கல்வி எப்படி என்னையை உயர்த்தது அப்படின்னு ஒரு சுருக்கமாக சொல்லியிருந்தேன். ஒரு நாள் வந்து ஸ்கூலில் ஜுவாலஜி சார் அந்த லேபை க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 3 பேரை அனுப்புனாங்க. நான் அப்போ போய் உள்ளே க்ளீன் பண்ணணும். அப்போது ஒரு முக்கில் ஒரு ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் OHP மிஷின் அங்கே எல்லாம் இருந்துச்சு. இது என்ன அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சிச்சு, இது ஒரு தலைக்கு மேல் பின்பம் வீழ்த்தி பெரிய ஸ்க்ரீனாக போடலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு.
அப்போ அது சார் என்ன சொன்னாங்க, அதை அப்படியே வச்சிரு அப்படின்ட்டு முடிஞ்சது க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். எனக்கு அது ஒரு உறுத்தலாகவே இருந்தது, இது என்ன இதை தெரிஞ்சுக்கிறணுமே அப்படின்னு. அது அதுக்கடுத்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து 12th முடித்தோம், காலேஜ் முடித்தோம். அடுத்து பிஎட் காலேஜ் படிக்கும்போது ஐசிடி லேபை வந்து பொறுப்பாக என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ அங்கே போகும்போது அதே மிஷின் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்தோம், இங்கேயும் இருக்கிறது. அப்பொழுது அங்கே ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு. ஆப்ரேட் பண்ணி முடித்தோடனே அதை ஒரு இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் காலேஜில் வந்து ஒரு சாப்டர் எடுக்கணும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் அதில் போட்டு காட்டலாம். எல்லோரும் பிளாக் போர்டை யூஸ் பண்ணாங்க. நான் என்ன செஞ்சேன், ஓவர் கட் ப்ரொஜெக்டராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது அதே பிஎட் காலேஜில் என்ன செஞ்சாங்க, ட்ரைனிங் அனுப்புனாங்க. அப்பொழுது நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இதே ஸ்கூலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதே ஸ்கூலுக்கு ட்ரைனிங் வந்தோம். அப்பொழுது எனது அண்ணன் தான் அவங்க சாராக இருந்தாங்க. நான் படித்ததும் அவங்களுக்கு கீழே தான். அப்பொழுது ட்ரைனிங் வந்ததும் அவங்க தான் இருந்தாங்க. அடுத்து மதினியும் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க எங்களுக்கு கைடாக நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் 4-5 பேருங்க வரோம். அங்கே வந்து அதே ப்ரொஜெக்டரை எடுத்து அதில் ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த வயர் மட்டும் ஃபால்ட். அதை மாற்றி விட்டுட்டு அதே மறுபடியும் நாங்கள் நெஞ்சோம் அதை இதே பள்ளியில் செயல்படுத்தி அதை அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணி அடுத்து அந்த எங்களுடைய காலேஜிலிருந்து விசிட் வரும்போதும் எப்படி இது இப்படிலாம் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. மேடம், உங்கள் காலேஜ்லேயும் இருக்கிறது, இந்த ஸ்கூல்லையும் இருக்கிறது, இதை நாங்கள் தூசி தட்டி இப்பொழுது செயல்படுத்த வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ரொம்ப பெருமையாக பட்டாங்க. ஆஹா, இங்கே ஒரு இதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களே அப்படின்னு. அதன் அடிப்படையில் தான் நான் அப்படியே 2006-07 ஜாபுக்கு போனேன். அதே மறுபடியும் நான் போன ஸ்கூல்லையும் அதே மிஷின் இருக்கிறது, பயன்படுத்துகிறேன். அடுத்த வருடமே என்னது அது ப்ரொஜெக்டராக மாறிவிட்டது. இந்த அப்பொழுது அங்கே ப்ரொஜெக்டர் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி ப்ரொஜெக்டருக்கு மாறி இப்போ அதன் ஸ்கில்லை நான் யூஸ் பண்ணி நம்ம அண்ணாதரோட அந்த இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் கனவாசிரியர் அப்படின்னு ஒரு அவார்டை வாங்கினேன். அதே கம்ப்யூட்டர் ஸ்கில் தான். அதுக்கடுத்தது போன ஆட்சியில் நல்லாசிரியர் விருது வாங்கினேன். இப்படி அதுக்கு காரணம் என்னென்னா அந்த அடிப்படை என்னுடைய கல்வி தான். அந்த அடிப்படை நம்மளுக்கு சிறப்பாக அமைந்தால் நம்ம இணையலாம். கண்டிப்பாக அதை நாம் பின்பற்றி ஒரு மேல்நிலைக்கு வரையலாம். அதற்கு எனக்கு அடிப்படையாக அமைந்தது இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அதில் இருந்த மக்கள். அப்போமெல்லாம் நம்ம சாந்தி டீச்சர்லாம் அந்த ஓவர்கட் ப்ரொஜெக்டர் அந்த உள்ள கெமிஸ்ட்ரியாவுக்கு மாறிடுச்சு. இங்கே இருந்தது அங்கே போயிடுச்சு. அப்போ தேடி பிடிச்சோம், டீச்சர் இந்த ப்ரொஜெக்டர் எனக்கு வேணும், நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அவங்களும் முன்வா வந்து கொடுத்தாங்க. அதுதான் அந்த ஆசிரியர் பெருமக்கள் நம்மளை உயர்த்துவதற்கு என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த ஆசிரியர் இந்த நேரத்தில் அந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நினைத்து பார்க்கிறேன். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ரேணுகா தேவி. நாங்கள் 11th 12th படித்தேன். இங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கும் இங்கே வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க குடும்பத்துக்கும் முதல்ல எனக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து 12th முடித்த உடனே அரவிந்தில் போய் ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து 6 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி இஷ்யூனால் நான் சென்னைக்கு போய் அங்கே ஒரு 4-5 ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனாலும் ஒரு தன்னம்பிக்கை என்னென்னா, எனக்கு வந்து கொரோனா பீரியடில் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்லேயும் நான் என்னுடைய மன உறுதியை விட்டு கொடுக்காம ஜஸ்ட் 1 month மட்டும்தான் நான் அப்படியே வேலைக்கு போனேன். இந்த காலோடு இப்படியே தான் இதே இஷ்யூ ஆச்சு எனக்கு. ஆனாலும் என்னோடய ஃபேமிலிக்காண்டி நான் வந்து அந்த 1 month மட்டும் வீட்டில் இருந்தேன். ஃபேமிலிக்கு யாரும் ஒன்றுமே சப்போர்ட் பண்ண முடியாது. என் ஹஸ்பண்ட், என் பிரதர்ஸ் அப்படி மட்டும் தான் இருந்தாங்க. என்னோடய அம்மா, லேடிஸ் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. அப்போவும் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் ஃபாரின்லேருந்து ஒரு ஃபண்ட் அனுப்புனார். எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லும்போது அவர் ஃப்ரெண்டு அனுப்புனார். நிஜமாகவே வந்து நட்புங்கிறது பெரிய விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கிறவங்களோட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை பேரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இவங்களெல்லாம் பார்ப்போமா அப்படின்லாம் நினச்சி பார்க்கவே இல்லை. ஆனால் இத்தனை வருஷத்தில் வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறேன், தன்னம்பிக்கையோடுங்கிறேன். யார் சொன்னாலும் வந்து அவங்களுடைய விடாமுயற்சி அதெல்லாம் விட்டுறாதீங்க, மன உறுதியோடு இருங்க. நான் கடவுள்கிட்ட டெய்லி வேண்டது இதுதான். எந்த லட்சுமி கொடுக்குறியோ இல்லை கடவுளே, தைரிய லட்சுமி, வீரலட்சுமி கொடு கடவுளே, மற்ற லட்சுமி தன்னால் வந்து சேரும்னு நினைப்பேன். அதனால் நீங்கள் வந்து உறுதியோடு போராடி எல்லோரும், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, என்னோடய பசங்களும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, சந்தோஷமாக தைரியமாக எதிர்த்து வாழ்க்கையை போராடி ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறேன். டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம்.
வணக்கம் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகேஸ்வரி. இங்கே 11th 12th மட்டும் மேக்ஸ் குரூப் படித்தேன். இப்போ மதுரையில் கமர்ஷியல் டேக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சோலையம்மாள். நான் 6th +2 வரை இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். நான் இப்போ விஏஓவாக இருக்கேன். அதுக்கு முக்கியமாக அடித்தளம் விட்டது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் பாட்னி டீச்சர், நீங்கள் புக்கையே எடுக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய பாடம் இருக்கே அது வேறு லெவல் மேடம். குறிப்பாக சொல்லணும்னா அப்புறம் சார் சத்யசாம்பேல் சார் வந்தாங்கன்னு சொன்னால் கிளாஸில் என்ட்ரி ஆன உடனே சோலை இனிய காலை நல்ல வேலை என்ன பாட வேலை அப்படின்னு கேட்பாங்க சார். இன்னும் அது என்னுடைய காதில் அப்படியே ஒழிச்சிட்ருக்கு. அப்புறம் நம்ம ஃபிசிக்ஸ் சாரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் சுறுசுறுப்பு, கண்டிப்பு, பொறுப்பு, இதுக்கு பேரே நம்ம ஃபிசிக்ஸ் சார் தான். அப்புறம் நான் 6th என்ட்ரி ஆனப்போ முருகாம்பிகை டீச்சர் அவங்கள சொல்லணும். அவங்க 6th A 6th B வச்சு ஒரு கம்பைன் கிளாஸ் ஒன்று போடுவாங்க, பார்க்கணும். அப்படி தான் இருக்கும். சரியா? எங்களுக்குள்ள காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும். 2 கிளாஸ்க்கும் காம்படிஷன் வச்சு அவங்க பாடம் நடத்துகிறதே வேறு லெவல். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் சுப்லிச்சம் டீச்சர் 10th Bல நான் அவங்க படித்தேன். அவங்களுடைய மேத்ஸ் சொல்லவே வேண்டாம், ஈஸியாக புரிய வச்சுருவாங்க. அது போக மேடம் ஒன்று சொல்லுவாங்க, நீ நல்லா மேத்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு தலையில் மட்டும் ஏற்றிக்கிறாத, தலைக்கணம் இருந்தால் நீ மேத்ஸே போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நான் அதை பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் 2வது நம்மளுடைய சொக்கலிங்க சார், அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப கண்டிப்பாக இருப்பார், ஆனால் அவர் மாதிரி பாடம் நடத்தவே முடியாது சார். என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாதது. நான் என்னுடைய படிப்பு +2 முடிஞ்சு போயிடுச்சு. நான் அதுக்கு மேலே நான் படிக்கலை. எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு, உயர்கல்வி படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் என்னுடைய 13 வருஷம் கழித்து நான் ஃபஸ்ட்டில் TNPSC எக்ஸாம் எழுதுகிறேன். அதில் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நான் பாஸ் பண்ணுறேன். அதுக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். நான் திருநெல்வேலியில் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாட்னி டீச்சர் அவங்க ஹஸ்பண்டுக்கு நான் தான் சர்ஜரிக்கு அசிஸ்ட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே போல் நான் நாடார் ஸ்கூலில் படித்தப்போ என்னோடய தேவகி டீச்சர் இருக்காங்க, அவங்களுடைய அம்மாவுக்கும் நான் தான் அசிஸ்ட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிஜமாகவே இந்த 12th முடித்து சயின்ஸ் குரூப் தான் எடுத்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சயின்ஸ் குரூப் அந்த மெடிக்கல் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அனைவருக்கும் எனது